Hello everyone, good morning. நான் உங்கள் காளிச்சரன் அடா 24/7 தமிழ் 2.0 இருந்து. ஸோ இந்த சேனல் நியூஸ் சேனல் லைவ் போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்திடுங்க. புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரயில்வே எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் பேஸ் 4 வரைக்கும் வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பேஸ் 4ல் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் லாஸ்ட்டு ஒரு முந்தா நேற்று எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது நடுவில் வந்து நிறைய பிரச்சனை. ஸோ அதை பற்றி எல்லாத்தையும் நம்ம இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குட் மார்னிங் சீதா, நாகராஜ், ஆர்த்தி, ஆனந்த், மரியா, அனுசியா, ரமணி, குட் மார்னிங். ஆனந்த், நாம் வந்து ஒரு ப்ரிகாஷனாக சொல்ல முடியாது. அதாவது இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஷின் எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கே ஒரு கொஷின் நம்ம இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேவோட சிஇஓ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்மளால் கரெக்டாக வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா ரயில்வே சிஇஓ அப்படிங்கிறது இப்போ தான் சேஞ்சஸ் பண்ணாங்க. நமக்கு இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் விகே யாதவ் தான் இருந்தார். அதன் பிறகு தான் அதை சேஞ்ச் பண்ணாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்மளால் இதை சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அப்பாயின்மெண்ட்ஸை படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்பாயின்மெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. கீதா, சரண்ராஜ், வெங்கடேஷ், குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங். ஓகே, ஸோ முதல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம அதில் வந்து சொல்லிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த என்டிபிசி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த மினிஸ்ட்ரியல் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் நடந்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நடத்துனாங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அப்ஜெக்ஷன், நம்ம ஏதாவது அந்த கொஸ்டின்லேயே அப்ஜெக்ஷன் நம்ம தெரிவிக்கலாம். நம்மளுடைய அந்த எக்ஸாம் நம்ம எழுதணும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்டிபிசி எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது, சார் இந்த எக்ஸாம் நடத்தி முடிப்பாங்களா, இல்லை என்ன பண்ணுவாங்க, இல்லை எப்படிலாம் மாற்றுவாங்க, ரிசல்ட் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கொஷின் நம்ம ஆளுங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய என்டிபிசி எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண மினிஸ்ட்ரியல் அண்டு ஐசோலேட்டட் கேட்டகரி, அதுக்கான எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. அதுக்கான ஒரு கொஷின் பேப்பர் ரெஸ்பான்சிவ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்சிவ் அண்ட் ஆன்சர் ஷீட்டு. நம்ம என்ன எழுதணுமோ அது நம்மளுக்கு வரும். ஸோ அதுக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்பான்சிவ் ஷீட்டில் வந்து அப்ஜெக்ஷன்ஸு ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக ஏதாவது 1-2 தப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் வந்து வேலிடு ப்ரூஃபோடு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். சரிங்களா? இது வந்து எப்போலேருந்து ஆரம்பிக்குதுன்னா 22/2/2021 அதாவது நேற்று நைட்டு ஒரு 6 மணிக்கு மேலேருந்து 28/2/2021 கொஞ்சம் 6 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 6 நாளில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸாம் எப்போ வரும், ரிசல்ட் எப்போ வரும்னு யோசிச்சே வந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இப்போ அந்த ஐசோலேட்டட் கேட்டகரி முடிஞ்சு ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து டிசம்பரில் தான் நடந்தது. அது டிசம்பர் ஃபுல்லாக வச்சுக்கிட்டா கூட 25 முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். விட்டுருங்க. ஜனவரி, பிப்ரவரி 23 இன்றைக்கி. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 50 days 50 நாளில் அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்டிபிசி எக்ஸாம் முடிஞ்சிட்டு மேக்ஸிமம் ஒரு 2 மாதம், மேக்ஸிமம் ரொம்ப மேக்ஸிமம். அப்போ அந்த 2 மாதம் நம்ம ஏன் சொல்கிறோம்னா, அந்த 2 மாதத்துலேயே நமக்கு எது கவர் ஆகிடும்? ஏப்ரல், மே, ஜூனில் ஒரு கொஞ்ச நாள் குரூப் டி கவர் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு இதிலேருந்து என்ன விஷயம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு CBT 1 முடிஞ்சு அந்த கேப் இருக்கும். அந்த கேப் எதுக்கான கேப்பு? குரூப் டி எக்ஸாம் நடத்துறதுக்கான கேப்பாக இருக்கும். அதாவது என்டிபிசி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும். CBT 1 முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு குரூப் டி எக்ஸாம் நடக்க போகுது. குரூப் டி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு CBT 2 நடக்க போகுது. கிளியரா? இல்லை டவுட் இல்லையே?
ஸோ நிறைய பேர் கேட்டுருந்தாங்க எக்ஸாம் ரிசல்ட் வருமா வராதா சார், எப்போ சார் வரும், என்ன சார் இது அப்படிலாம் கேட்டுருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். CBT 2க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டாபிக் என்ன கண்டிப்பாக போதுங்க. வணக்கம் சுமதி, போதுமானது தான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நமக்கான இந்த ஐசோலேட்டட் கேட்டகரிக்கான ஆன்சர் ஷீட்டு விட்டுருக்குறாங்க. மேக்ஸிமம் நம்ம சைடில் யாரும் எழுதலை, அவங்க இருந்தாங்கன்னா அவங்க செக் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம். அடுத்தது குரூப் டி எக்ஸாம் கண்டிப்பாக ஏப்ரலில் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏப்ரல் 2021 நடக்கும். ஏப்ரல், மே அண்டு ஜூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த 3 மாதத்தில் நம்மளுக்கான குரூப் டி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும், அதிலும் டவுட்டு கிடையாது. ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறவங்க, இந்த CBT 1 முடித்தவங்க CBT 2க்கு படிங்க. அதே மாதிரி CBT 2க்கு வந்து டைம் இருக்குது. குரூப் டி படிங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். என்ன சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும், அது ஜிகேக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சயின்ஸ் எல்லாம் படித்து வச்சுருங்க. படித்து முடிச்சுட்டு ஜிகேவும் லைட்டாக படிச்சிருப்பீங்க. இந்த குரூப் டி பேரலாக அப்புறம் எக்ஸாம், அந்த எக்ஸாம் வந்தோன்னா அதுக்கும் உங்களை தயார்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எல்லாத்துக்கும் உங்களை என்ன பண்ணலாம், இந்த குரூப் டி பேஸ் பண்ணி நம்ம படிச்சுட்டே போகலாம். CBT 2 வந்து நம்ம கிளியர் பண்ணோம், 1 கிளியர் பண்ணி 2 வந்ததுன்னா தாராளமாக எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ ஒரு சந்தோஷமான விஷயம், நமக்கான அந்த ஆன்சர் கீ வந்தது, ரெஸ்பான்சிவ் ஷீட்டு வந்தது மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கு. ஓகே, ரைட்டு. ஸோ ஃபேஸ் 4 இதில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நார்த் இந்தியாவில் ஒரு சில ஏரியாவில் வந்து இந்த மால் ப்ராக்டிஸு ஃபோர்ஜரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. குட் மார்னிங் பிரியங்கா. ஃபோர்ஜரி பண்ணவங்களை என்ன பண்ணாங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் என்ன கேன்சல் பண்ணாங்க. சில பேர் கேட்டுருந்தாங்க, சார் இந்த மாதிரிலாம் ஊழல் நடக்குது சார், எப்படி சார் நடக்கும், நம்ம எக்ஸாம் எழுதுறது யூஸ்ஃபுல்லாக சார், நம்ம படிக்கிறதுலாம் வேஸ்ட் தானே, நார்த் இந்தியாவில் அப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றாங்க. தயவு செஞ்சு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. தப்பு பண்ணுறவன் அவன் யாராவது ஒருத்தர் 2 பண்ணிட்டு தான் இருப்பான், நம்ம அதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நம்ம யோசிச்சே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் தூக்கி போடுங்க. நீங்கள் நல்லா பண்ணிங்களா, எக்ஸாமு அக்யூரேசி நல்லா பண்ணிங்களா, ரைட், சந்தோஷம், நீங்கள் பாஸ். அடுத்த எக்ஸாம் நீங்கள் படிங்க, அவ்வளோதான். அதை பற்றி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 5th பேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஃபேஸ் 4 முடியுது இல்லைங்களா, இது முடிஞ்சு 1 or 2 டேஸில் மார்ச் 1st and 2nd வீக்கில் கண்டிப்பாக அடுத்த ஃபேஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, இல்லை டவுட்டே கிடையாது. ஓகே, கொஸ்டின்ஸ் போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ICC 2019 இதில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது யார்? ICC கிரிக்கெட் வேர்ல்டு கப், முக்கியமானது தானே. கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் 2019 நடந்தது, அதாவது லாஸ்ட் டைம் நடந்தது. அதில் மேன் ஆஃப் த மேட்ச் வின் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்தது கிரேட் விக்டோரியா டெசர்ட் எங்கே இருக்குது? நெக்ஸ்ட்டு, பார்க்கோட ஃபுல் நேம் என்ன, அதாவது ஃபுல் ஃபார்ம். பார்க் அதோட ஃபுல் ஃபார்ம். 4th ஒன், யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ்டு? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ்டு எப்போ? 5th கொஸ்டின், ASHA இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன? ASHA இதுக்கான ஃபுல் ஃபார்ம். மேன் ஆஃப் த மேட்ச் இங்கிலாந்து பிளேயர் வாங்கியிருந்தார், யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ். கிரேட் விக்டோரியா டெசர்ட் எங்கே இருக்குது? ஆஸ்திரேலியா. பார்க்கோட ஃபுல் ஃபார்ம் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். கரெக்டுங்களா? யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணது அக்டோபர் 24, 1945. அப்போ அக்டோபர் 24 என்ன டே? யுனைடெட் நேஷன்ஸ் டே, ஐநா தினமா? ஆஷா, ASHA இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன? அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட்டு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட சமூக
சுகாதார பணியாளர் அல்லது இயக்கத்தை சார்ந்தவர், அந்த இயக்கம் ஆஷா அப்படிங்கிறது. 6th கொஸ்டின், எய்ட்ஸ் இதுக்கான ஃபுல் ஃபார்ம். 7th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெட்டினால் அது என்ன விட்டமின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெட்டினால் அப்படிங்கிறது வாட் டைப் ஆஃப் விட்டமின்? 2020க்கு மேனது மச்சா ஏப்பா, அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்பே நடக்கலையாப்பா? 2019 தான் வேர்ல்டு கப் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எங்கள் வேர்ல்டு கப் நடந்துச்சு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நடக்கலை. இது NOL ரெட்டினால். அடுத்தது மேக்ஸிமம் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் டைட்டில் வின்னர். வினோத் 5th பேஸு 4th பேஸ் முடிஞ்சிட்டு ஒரு 2 or 3 டேஸில் கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் வேணால் நடக்கலாம். வெங்கடேஷ், NTPC கொஷின்ஸ் குரூப் டியில் ரிப்பீட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். நீங்கள் இந்த கொஷின்லாம் பார்த்துட்டே வரீங்க இல்லையா, நீங்கள் NTPC எழுதினாலும் ரிப்பீட் ஆகும், நீங்கள் குரூப் டி எக்ஸாம் எழுதினாலும் ரிப்பீட் ஆகும். வெயிட் பண்ணி பாருங்கள். டூ ஆர் டை யார் சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க, எந்த இன்சிடெண்ட் அப்போ சொன்னாங்க? தண்டி மார்ச் எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ எய்ட்ஸ் acquired immunodeficiency syndrome. ரெட்டினால் விட்டமின் ஏ. மேக்ஸிமம் ஃப்ரெஞ்சு ஓப்பனில் டைட்டில் வினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் நடால். எவ்வளோ டைமு? 13 டைம்ஸ். டூ ஆர் டைன்னு சொல்லிட்டு ஆகஸ்டில் 1942 வந்து மோகன்தாஸ் கராம்சந்த் காந்தி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இது டூ ஆர் டை, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம ஒன்று இருக்கணும் இல்லை சாகணும், இந்த போராட்டத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிச்சாகணும், செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லிட்டு. தண்டி மார்ச் இதனுடைய இயக்கம் எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 12, 1930 தண்டி மார்ச். கொஸ்டின் நம்பர் 11. இப்போது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, இதனுடைய நியூ CEO யார் ஆர் செகண்ட் CEO யார்? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா, அவர் தான் ஃபஸ்ட்டு CEO, இதுக்கு முன்னாடி இருந்தவர். இப்போ தான் செகண்ட் CEO அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி CEO அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. ரைட்டுங்களா? மருது NTPC இன்னும் எத்தனை ஷிஃப்ட்டு உள்ளது? குரூப் டி எப்பொழுது வரும்? NTPC எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மினிமமாக நான் சொல்கிறது இன்னும் அட்லீஸ்ட் 2 ஷிஃப்டாக நடக்கும். அதாவது ஷிஃப்ட்டு 5 ஷிஃப்ட்டு 6ன்னு நடக்கும். அதுக்கு மேலே எவ்வளோ போகுதுன்னு தெரில. குரூப் டி எக்ஸாம் கண்டிப்பாக ஏப்ரல் மந்த்து ஸ்டார்ட் ஆகும், அதில் டவுட்டே கிடையாது. ஏப்ரலாக நடக்கும். ஏப்ரல் மந்த்து அது 1ஆம் தேதியாக இருக்கலாம், 15ஆம் தேதியாக இருக்கலாம், 30ஆம் தேதியாக இருக்கலாம், எப்போ வேணா இருக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக நடத்துவாங்க. ஆனால் ஏப்ரலில் கண்டிப்பாக நடக்கும். சத்யாகிரகா அப்படிங்கிற கான்செப்டை முதல்ல யார் செஞ்சது, யார் அதை ப்ராக்டிஸ் பண்ணது, அது எந்த இயர் அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க? சத்யாகிரகம் ஏஷியாஸ் ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் இது. இந்தியாவோட ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் இது. ஃபாதர் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர் இன் இந்தியா யார்? ஸோ ஃபஸ்ட்டு இருந்தது யாருன்னா VK யாதவ் இருந்தாங்க. இப்போ யார் இருக்கிறது? சுனித் சர்மா.
சுனித் ஷர்மா இருக்கார். சத்தியாகிரகா அப்படிங்கிறது மோகன்தாஸ் கராம்சந்த் காந்தி அவர்கள் தான் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணது இந்தியாவில். இதை வந்து 1917 தான் இவர் ப்ராக்டிஸ் பண்ணுறார். அவர் வந்து ஃபாரின்லேருந்து வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறார். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்திருப்பாங்க, வந்தது வந்து அங்கேயே இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார். சவுத் ஆஃப்ரிக்காவிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்தியிருப்பாங்க, அதாவது அகிம்சை வழியில் போராட்டம், சத்தியாகிரக போராட்டம். அதை முடிச்சுட்டு இந்தியாவுக்குள்ளே வந்தோடனே இந்த நம்ம கேடா, சாம்ரான் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் கேடா, அப்புறம் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, இது எல்லாமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஏஷியாஸ் ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபேஜா, சார்லஸ் பாபேஜெலாம் இல்லைப்பா, அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர். நம்ம கேட்குறது ஃபாதர் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர் இன் இந்தியா, அதுதான் கேட்டிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏஷியாஸோட ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இகேஏ. இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல், இதுக்கு வந்து நான் வேறு மொழியில் மீனிங் வந்து வேறு மாதிரி இருக்குது. இகேஏ, ஈகா. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரம் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். ஃபாதர் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர் இன் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழே இந்த இடத்துல எழுதுகிறேன், விஜய் பாண்டுரங் பத்கல். விஜய் பாண்டுரங் பத்கல், இவர் தான் ஃபாதர் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர் இன் இந்தியா. குட் மார்னிங் தீபக். ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ரிலேட் பண்ணியே ஒரு 3 கொஷின்ஸு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 14. 2017, அதாவது 2012 to 2017 5 இயர் பிளான் போட்டாங்க இல்லையா, அது எத்தனாவது 5 இயர் பிளான்? 5 ஆண்டு திட்டங்கள். அடுத்தது ஆர்டிகல் 161 என்ன? அடுத்தது பார்ட் 3 என்ன? விச் இஸ் நாட், நான் சிம்பிளாக எழுதுகிறேன், நாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாவா, ஷிஃப்ட்டு, பைத்தான், C++. பரம் எந்த இயர்னு தெரியலப்பா, செக் பண்ணி பாருங்கள் ரவி, அப்படியே கூகுளில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, எத்தனாவது 5 இயர் பிளான்னா 12th 5 இயர் பிளான். இது என்ன பண்ணுவாங்கன்னா 2014 ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, கரெக்டாக. 161 என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர், ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரம். பார்ட் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அடிப்படை உரிமைகள். இது எங்கேருந்து பெறப்பட்டது? அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது. ஷிஃப்ட்டுங்களா, நிறைய பேர் வந்து ஷிஃப்ட்டுன்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஷிஃப்ட்டுங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஷிஃப்ட்டு நம்ம மாறுது ஷிஃப்ட்டு நினச்சிட்டு கார் நினச்சி விட்டிங்களா? ஆன்சர் C++. இது மாதிரி ஒரு லாங்குவேஜே கிடையாது இல்லையா. C++ இருக்குது, C இருக்குது. C++ன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குதா? இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஜாவா, ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் பைத்தான், இதெல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான், சரியா. ஸோ C++ தான் ஆன்சர் இதுக்கு. ஹாய் கார்த்திக், பரவாயில்ல கார்த்திக். கொஷின் நம்பர் 18. ஸோ இந்த 18th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே C++ ஸ்டாப் பண்ணியிருக்கோம் கடைசியாக. which is not the allotropy of carbon. சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச அல்லோட்ராஃபிலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கார்பனுடைய அலோட்ராஃபி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். புற வேற்றுமை வடிவம் கார்பன் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் வந்து எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் சொல்லுங்கள்.
விச் இஸ் நாட்னு தான் கேட்டிருக்கான் ஆப்ஷனில். நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். பட் நீங்கள் தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சோனார் அதோடைய ஃபுல் ஃபார்ம் gastric digestion take place. ஜீரணம் தொடர்பான விஷயங்கள்லாம் எந்த பகுதியில் நடக்குது கேட்குறாங்க. நேற்று நாம் வந்து பயாலஜி எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பயாலஜிக்குள்ளே அது இருக்குது பாருங்கள். நம்ம சொன்னோம் இல்லையா, பயாலஜிக்குள்ள ஜுவாலஜிக்குள்ள உள்ளார வந்து அனாட்டாமி, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்ட்ஸு. அந்த பார்ட்ஸில் முக்கியமாக நம்ம என்ன ஆரம்பித்தோம், முதல்ல தலையிலேருந்து ஆரம்பித்தோம், ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தோம் இல்லையா. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய உணவு குழாய், குடல், இன்டெஸ்டைன். ஓகே, அடுத்தது பட்ஜெட் ஆர்டிக்கல், அதாவது ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கார்பனுடைய புற வேற்றுமை ஒரு வடிவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட், ஃபுல்லரின், இதுக்கு பேர் வந்து பக்கி பால். அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், கிராஃபைட்டு இப்படி சொல்லிட்டே போகலாம். சோனார் அப்படின்னா சவுண்ட் நேவிகேஷன், அண்ட் ரேஞ்சிங். கேஸ்ட்ரிக் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். எப்பா மைக்கில் ரமணி அண்டு மைக்கிள், உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாப்பா? ஸ்டொமக் வயிற்றில் தான்ப்பா நடக்குது. அதில் தான் எங்கே அந்த உறுப்பு பேர் என்னன்னு கேட்டேன். ஸ்மால் இன்டெஸ்டைன். செரிமானம் தொடர்பானது எங்கே நடக்குதுங்க? வயிற்றில் நடக்குதா? ரைட்டு, ஓகே. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, நல்லது தான், தப்பு இல்லை. ஒரே சீரியஸாக போனால் நல்லாயிருக்கு, அதில் நடுவில் கொஞ்சம் காமெடி பண்ண நல்லாயிருக்கும். பட்ஜெட் ரிலேட்டட் ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 112, 112. ஃபைன். பட்ஜெட் டேட் February 1. வெரி குட் சீதா, வெரி குட். இது வந்து பட்ஜெட் டேட், ஓகே. 22. ஃபஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட் யார்? கார்லா கேவ்ஸ் எங்கே இருக்குது? கார்லா குகைகள். கிரிப்ஸ் மிஷன் எந்த இயர்? கிரிப்ஸ் மிஷன் ஃபஸ்ட்டு பானிபட் வார், முதலாம் பானிபட் போர் எங்கே நடந்தது, யார் யாருக்கு இடையில் நடந்தது, அதையும் சொல்லிடுங்க, தெரிஞ்சுக்கலாம். செல்வ கணபதி, வெற்றி நிச்சயமில் 14 பார்ட் 900 கொஸ்டின்ஸ் கரெக்டாக சொல்கிறீங்க. பேலன்ஸ் எதுவும் வரலன்றீங்களா? பேலன்ஸ் வரும் கூடிய விரைவில். அதாவது நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நம்ம மீண்டும் அந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம திரும்ப எடுப்போம். நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து, அதாவது மார்ச் மந்தில் இருந்து நம்ம கண்டிப்பாக அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ராஜ்குமார் குரூப் டி ஏப்ரலில் வரும். ராதாகிருஷ்ணன் கரெக்டுங்களா? இவர் தான் முதல் துணை குடியரசுத் தலைவர். கார்லா கேவ்ஸ் எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. அந்த பகுதி பேர் என்ன? லோனாவாலா. கிரிப்ஸ் மிஷன், கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வருகை 1942. ஃபஸ்ட்டு பானிபட்டு 1526. யாருக்கு நடந்தது? இதில் தான் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முகலாயர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் முகல்ஸ் அந்த ஒரு எம்பரர் அந்த ரீஜன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இதுதான். கரெக்டுங்களா? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்கும். பாபர் வர்சஸ் இப்ராஹிம் லோடி. ஓகே, ஃபைன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாரத்னா மினிரத்னா அதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த பெய்ட் பேட்சை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க.
அந்த பெய்ட் பேட்ச்லேயும் குறிப்பாக அந்த குரூப் டி அதை பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு இன்டிமேஷனு. ஸோ ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த பேட்சஸ் பற்றி சொல்லி முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்டிபிசியில் கேட்குறது மகாரத்னா, மினிரத்னா, நவரத்னா. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டீட்டெயில்டாக. ரைட்டா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். பேட்சஸ் வாங்கணும்னு நினச்சவங்க இந்த வீடியோவை இந்த இந்த டாப்பிக்கெலாம் கொஞ்சம் முக்கியமாக பாருங்கள், தேவைப்படுறவங்க சொல்கிறேன். குரூப் டிக்கான பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் February 16 லாஸ்ட் வீக்லேருந்து. சரிங்களா? 3 to 6 PM போகுது இந்த கிளாஸு. இது தேவைப்படுறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் எந்த பர்ச்சேஸ் பண்ணாலும் ADA 247 அப்படிங்கிறத ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக செல்வா, கண்டிப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ இது குரூப் 2க்கு இதுக்கான ஃபீஸ் வந்து 2295. இது யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த தற்போது மிஷன் ஆர்ஆர்பி என்டிபிசி 2020 தமிழ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது முழுக்க முழுக்க ரெக்கார்டட் செஷன். ஒரு சில பேருக்கு எனக்கு வந்து சார் எனக்கு பொறுமைலாம் கிடையாது சார், நான் பொறுமையாலாம் இருக்க மாட்டேன், ஏன்னா இது நான் எத்தனை நாள் ஆகும், அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிலாம் பார்க்க முடியாது. ரெக்கார்டட் செஷன் தான் நான் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுவேன், எனக்கு எது இதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி எனக்கு என்னென்ன டாபிக் வரலையோ அதெல்லாம் நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போது அப்படி தேவைப்படுறவங்களுக்கு இந்த பேட்சை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணுங்கிறவங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெக்கார்டட் வீடியோ. நான் திரும்ப சொல்கிறேன், இது ரெக்கார்டட் செஷன்னு. இது ஃபீஸ் வந்து 467 சம்திங் தான். ஸோ தேவைப்படுறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது ரெக்கார்டட் செஷன், லைவ் கிடையாது. எனக்கு லைவ் வேண்டாம், ரெக்கார்டட் செஷனாக வீடியோ கிடைச்சாலே போதும் அப்படிங்கிறவங்க இதை பார்த்துக்கலாம். ஸோ லேப் அசிஸ்டண்ட், நீங்கள் ரொம்ப நாள் கேட்டிருந்த லேப் அசிஸ்டண்ட் அதுக்கான பேட்ச் வந்து இப்போ நம்ம ஸ்டோரில் வந்துருச்சு. ஸோ இதுக்கான ஃபீஸு 1492. நீங்கள் குரூப் டிக்கு கேட்டிங்க இல்லையா? குரூப் டி, அந்த குரூப் டிக்கு படிக்கிறவங்க இந்த பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் கிளாஸ் வந்து பை லிங்கில் தான் போக போகுது. நீங்கள் போங்க, ADA 247 வெப்சைட்டில் போங்க. தமிழ் அப்படிங்கிற மேலே பாருங்கள், தமிழ்னு இருக்கும். அப்புறம் நம்ம ஃபேஸ் எல்லாம் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும். தேவைப்படுறவங்க இதை சர்ச் பண்ணி எடுத்து பார்த்து அதில் இருக்கிற அந்த ஸ்கெடியூல் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்கெடியூல் பாருங்கள், அதாவது ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி போட்டிருப்பாங்க, அதை பாருங்கள், என்னென்ன கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். நம்ம பியூராக இந்த லேப் அசிஸ்டண்ட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க நம்ம அதுக்கான பேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா? சயின்ஸுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சயின்ஸுக்கு நீங்கள் லேப் அசிஸ்டண்ட் போனீங்கன்னா 120 கொஷின் அவுட் ஆஃப் 150 லேப் அசிஸ்டண்ட்டில். இதுவே குரூப் டியில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன கொஷின், 25 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 100. அப்போ 1/4 ஆஃப் கொஷின்ஸ் இங்கே, அங்கே 3/4 ஆஃப் கொஷின்ஸ் அங்கே. கரெக்டுங்களா? ஸோ சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பேட்ச் இது லேப் அசிஸ்டண்ட்டு. இந்த பேட்ச் வந்து March 10 ஸ்டார்ட் ஆகுது. March 10 ஈவினிங் 5 to 7, 5 to 6 வந்து நான் எடுப்பேன். 6 to 7 வந்து மற்றவங்க, அதாவது சுரேஷ் சார், இலக்கியா மேம் அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி சாட்டர்டே சண்டேஸில் வந்து உங்களுக்கு இந்த மேக்ஸு, ரீசனிங்கு அந்த மாதிரி டாப்பிக்லாம் வரும். சரிங்களா? ஸோ லேப் அசிஸ்டண்ட்டு அண்ட் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கம்பைண்டாக பேட்ச் நம்ம கொடுத்துருக்கோம். பிகாஸ் ரெண்டுத்துக்குமே சயின்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. அந்த சயின்ஸை நம்ம வந்து அதை வந்து முக்கியமான விஷயமாக எடுத்துக்கிட்டு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். நீங்கள் வந்து இதை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், ஸ்கெடியூல் பாருங்கள், என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இதுதான் நீங்கள் கேட்டால் குரூப் டிக்கான பேட்ச்சு. ஓகே, ADA 247 அப்படிங்கிற மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா அடிஷ்னலாக ஒரு 5%, ஒரு 100 கிட்ட குறையும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 100 குறையும், யூஸ்ஃபுல் தானே, தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபேக்கல்ட்டி கோடு அது மெயின் Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னிலிருந்து ஃப்ரம் டுடே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் டிக்கான ஒரு பேட்ச்சு மேக்ஸ் அண்டு ரீசனிங், மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங், அருண் சார் அண்ட் அரவிந்த் சார் அந்த பேட்ச் நீ தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் 6 to 7 வந்து அருண் சார் எடுப்பாங்க. அதே மாதிரி 7 to 8 வந்து ஃபஸ்ட்டு அரவிந்த் சார் அப்புறம் அருண் சார் மாற்றி எடுப்பாங்க கிளாஸ். இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேவைப்படுறவங்க இந்த பேட்சை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க, சார் நான் சயின்ஸ் கூட படிச்சிருவேன் சார், மேக்ஸ் ரீசனிங் தான் சார் வரல அப்படிங்கிறவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுக்கான ஃபீஸ் 699. ஃபேக்கல்ட்டி கோடு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் பேட்சஸ் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் இல்லை வேண்டாம் சார் எனக்கு இண்டிவிஜுவல் பேட்சாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு பேக்கு எல்லாத்துக்குமே நம்ம டிஎன்பிஎஸ்சி ரயில்வே எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்த மாதிரி ஸ்டேட் லெவலில் இருக்க எல்லா எக்ஸாமும் சேர்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்ட்டு பேக் கொடுத்துருக்குறோம். தேவையானவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா பேட்சும் இந்த தமிழ்நாடு மெகா பேக் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே இருக்கும். இந்த ஒரே ஒரு பேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து பேட்சும் இதுக்குள்ளே இருக்கும். அதாவது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி அண்டு ரயில்வே 3 பேக்கும் இதில் இருக்கும். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 4675 ப்ளஸ் டெஸ்ட்டு பேக். ஸோ டோட்டலாக 2021 நம்ம எடுக்க போகிற எல்லாமே இதில் கவர் ஆகிடும். உங்களுக்கு தேவைன்றவங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ADA 247 ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த Y262 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு 2999 ஆஃபர் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 2999 is only for old student. New students 4675 rupees. Okay. ஸோ பேட்சஸ் தேவைப்படுறவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னாஸ்ன்னு ரத்னாஸ் ஃபேன் கம்பெனி, ரத்னா ஃபேன் வாங்குங்க, மிக்சி கிரைண்டர் வாங்குன்னு போயிட போகிறீங்க. ரத்னா அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணுதுன்னா ஒரு கம்பெனிஸ் நிறுவனங்களை சார்ந்தது. அந்த நிறுவனங்களை என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய அரசாங்கம் அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் முக்கியமான கீ கான்செப்ட் பாருங்கள். எம்ப்ளாயி, அதுக்கு அடுத்தது அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரெவென்யூ, அது மூலமாக வரக்கூடிய ஜிடிபி, அது மூலமாக கிடைக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டு ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தானா, ரைட்டு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து கேட்குறாங்க. இதுதான் மெயின். அந்த நிறுவனம் எவ்வளோ பெருசு, அந்த நிறுவனத்தில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அந்த நிறுவனம் அந்த இந்திய அரசுக்கு எவ்வளவு உள்நாட்டு உற்பத்தியை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணது தான் ரத்னாஸ். இந்த ரத்னாஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. 3 டைப்ஸில் இருக்குது ரத்னாஸ். 3 டைப்ஸ். என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாரத்னா, மினி ரத்னா அண்டு நவரத்னா. ஸோ இதை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இதில் இருந்து எப்போவுமே ஒரு கொஷின் கேட்டுட்ருக்கான்பா. எப்போவுமே ஒரு கொஷின்ஸ் கேட்டே இருக்கான். என்ன மாதிரி கொஷின் கேட்குறான்னா, நீங்கள் வந்து இந்த மகாரத்னா அண்டு நவரத்னா, மினி ரத்னா போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் மினி ரத்னா நம்ம அதிகமாக இருக்கும் கம்பெனிஸ் நம்ம அதிகமாக படிக்க முடியாது. ஸோ மகாரத்னா அண்டு மினி ரத்னா கம்பெனிஸ் நவரத்னா எடுத்துக்கலாம். மகாரத்னாவில் எத்தனை கம்பெனிகள் இருக்குன்னா 10 கம்பெனிகள். நவரத்னாவில் பார்த்திங்கன்னா 14 நிறுவனங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ 10 + 14, இந்த 10 + 14 நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு மார்க்கை ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாரத்னா கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்டிபிசி. நம்ம எக்ஸாம் எழுதுறோம் இல்லையா, அதனால் முதல்ல என்டிபிசியை பற்றி பார்த்துருவோம். நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன். இப்போ கூட ரீசெண்டாக உத்தரகாண்டில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் வந்து அடிச்சுன்னாச்சு ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய என்டிபிசி முக்கியமான இந்த நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷனை வந்து அந்த கம்பெனியெல்லாம் அடித்து மூடிடுச்சு. பல லட்சம் கோடி, பல ஆயிரம் கோடி அதனால் வந்து இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செகண்டு ஓஎன்ஜிசி, ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். அடுத்தது செயில், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். அடுத்தது ஃபோர்த் ஒன். நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, கொஷின் எப்படி கேட்பான் தெரியுமா, நான் சொல்கிறத நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. எது மகாரத்னா எது நவரத்னா ஆட்மேன் அவுட்டில் கேட்குறாங்க. இல்லைனா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. என்டிபிசினா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி ரயில்வே எக்ஸாம், அப்படி கிடையாது. நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன். ஓஎன்ஜிசி ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். பெல்லு, இந்த பெல்லு கேட்டாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க அட்டன் பண்ணாமல் வந்துட்டாங்க அந்த கொஸ்டினை. ஏன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிட்டடா எலக்ட்ரானிக் லிமிட்டடான்னு கொடுத்துட்டான்.
அப்போ என்ன அர்த்தம்? பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் எங்கே போய் பெட்ரோல் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்தது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். அடுத்தது கோல் இந்தியா லிமிடெட், CIL, கோல் இந்தியா லிமிடெட். அடுத்தது கெயில், செயில் கெயில், கெயில்னா கேஸு, கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். BPCL, பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். 10th one பவர் கிரிட். பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. பவர் கிரிட் POWERGRID, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்னா கம்பெனிஸ். அடுத்தது நவரத்னா. நவரத்னா கம்பெனிஸ் என்னென்ன? நவரத்னா கம்பெனி நம்ம 14 சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 14 என்னென்ன? பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட், BEL, BHEL வேறு, BEL வேறு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதுங்களா? இங்கே தான் அவங்க லாக் ஆனாங்க, இந்த இடத்துல தான் அவங்க லாக் ஆனாங்க. சரிங்களா? பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அது என்னது? பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இங்கே தான் அவங்க லாக் ஆகிட்டாங்க. BHEL BEL என்ன எலக்ட்ரிக்கல் போடலாமா எலக்ட்ரானிக்ஸ் போடலாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஈஸியான கொஷின் தான், தெரிஞ்ச கொஷின் தான், அதை அட்டன் பண்ணும்போது நீங்கள் பார்த்து அட்டன் பண்ணணும். சரிங்களா? ரயில்வே வந்து பொதுத்துறை நிறுவனம், பப்ளிக் செக்டர், அவ்வளோதான்ப்பா. அது இதுக்குள்ளே வரல. அது கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு அந்த ஆர்டர் கொடுக்கணும்னா மகாரத்னா தான் கொடுத்துருக்கணும். பட் அதையும் தாண்டி அது இருக்குது. அதுக்கு என்ன கம்பெனி கொடுத்துருக்காங்கலாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது மேக்ஸிமம் என்ன இருக்கலாம், நம்மளுடைய மகாரத்னா கொடுத்துருக்கலாம். அது என்ன ஆர்டர் இருக்குன்னெலாம் தெரியல. பப்ளிக் செக்டர், அவ்வளோதான். அடுத்தது செகண்ட் ஒன் CCIL, கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அடுத்தது EIL, இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். அடுத்தது HAL, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அந்த HAL அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. சரியா? அதுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கங்க. நான் அதுதான் ஃபுல்லாக நான் சொல்லாமல் வெறும் இந்த லெட்டர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் ஃபுல் ஃபார்ம் சொல்கிறேன். அப்படி நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 5th one MTNL, மகாநகர் டெலிஃபோன் நிகாம் லிமிடெட். மகாநகர் டெலிஃபோன் நிகாம் லிமிடெட். அடுத்தது 6th one NACL,
நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். நேஷனல், கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நான் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ நீங்கள் எழுதுறீங்க நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் எழுதுறீங்கல்ல, அப்படியே ஹைஃபன் போட்டு NACL ஹைஃபன் நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் ஹைஃபன் போட்டு எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு நோட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் நோட் பண்ணிட்டு வரல, நீங்கள் நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேட்பாங்க. நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட். அடுத்தது 7th ஒன் NBCC லிமிடெட். NBCC லிமிடெட். நேஷனல் பில்டிங் கார்ப்பரேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன். நேஷனல் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன். குட் மார்னிங் நந்தினி. நேஷனல் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன்ஸ் லிமிடெட். எல்லாமே லிமிடெட் லிமிடெட் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு பொதுத்துறை நிறுவனம். இதில் ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரசனுடைய பங்கு இருக்கும், ஒரு சில அளவில் பார்த்தீங்கன்னா தனியாரோட முதலீடும் இருக்கும். இப்படி எல்லாமே சேர்ந்துருக்கிறதா லிமிட்டெட். எல்டிடி லிமிட்டெட்னு போட்டாங்கன்னா அது வந்து ஒரு வாரியம், ஒரு ஆணையம், ஒரு என்ன சொல்கிறது, தனியாக ஒரு போர்டு, டைரெக்டாக கவர்மெண்ட் நடத்துறது கிடையாது. ரைட்டுங்களா? ஃபுல்லாக கவர்மெண்ட் மட்டும் எடுத்து நடத்துறது கிடையாது. அடுத்தது 8th ஒன் NMDC. NMDC NMDC நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட். அடுத்து நம்ம NLC. NLC நேவலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட். இந்தியா லிமிடெட். ப்ரைவேட் கம்பெனிலாம் வரமாட்டாங்க, பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டும்தான் வருவாங்க, தனியார் நிறுவனங்கள்லாம் வரமாட்டாங்க. நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட். அடுத்தது ஆயில் இந்தியா லிமிடெட். ஆயில் இந்தியா லிமிடெட். அடுத்தது PFCL. PFCL அப்படின்னா பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். இப்போ BSNL வேறு, இது வேறுப்பா தம்பி கார்த்தி. BSNL வேறு, இது வேறு. அது மினிரத்னால வரும். அது எல்லாமே மகாநகர் டெலிஃபோன் நிகாம் லிமிடெட் MTNL-ம், BSNL பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் அதுவும் வேறு வேறு. ரெண்டு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இருக்கணும் போகிற கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடாத. PFCL பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட். கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும். டுவெல்த் ஒன் PFCL முடிஞ்சதா? அடுத்தது RINL. RINL ராஷ்ட்ரிய இஸ்பத் நிகாம் லிமிடெட். ராஷ்ட்ரிய இஸ்பத் நிகாம் லிமிடெட். தேர்ட்டீன் அண்டு 14 ரெண்டு இருக்கு இல்லையா? 13th ஒன் RECL.
ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். லாஸ்ட்டில் SCIL, ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். 13th ஒன் RECL அப்படிங்கிறது ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். 14th ஒன் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஏப்பா இதெல்லாம் ஒரு விஷயமாப்பா. ஒரு குழந்தை 1330 குறளை சொல்லுது. இப்போ நாமளாம் எந்த மொழி யோசிச்சு பாருங்கள். இது சாதாரண விஷயம். ஓகே, லேப் எக்ஸாம் பேட்ச் கிளாஸ் அண்ட் நோட்ஸ் தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் இருக்குமான்னு கேட்குறீங்களா? சுரேஷ், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் சுரேஷ். நவுன் இஸ் அ ட்ராப், அன்னவுன் இஸ் அன் ஓஷன். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நமக்கு ஒரு சில விஷயங்கள் தமிழில் தெரியும், ஒரு சில விஷயங்கள் இங்கிலீஷில் தெரியும், ஒரு சில விஷயங்கள் தெரியாது. தெரியாத தெரிஞ்சுட்டு வந்து சொல்லுவேன், தமிழில் தெரிஞ்சது தமிழில் சொல்லுவேன், இங்கிலீஷில் தெரிஞ்சது இங்கிலீஷில் சொல்லுவேன். எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவேன், பயப்படாதீங்க. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பைங்களா? ஓகே. நம்ம இதில் பெரும்பாலும் நாம் வந்து படித்தது என்ன படிச்சிருப்போம். என்னோடய கிளாஸில் நான் எக்கனாமிக்ஸில் நான் வந்து சொல்லும்போது சொல்லியிருப்பேன், ONGCயை பற்றி சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? ONGC ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷனு ஞாபகம் இருக்கா? இது டெல்லியில் இருக்குது. 56 ONGC 56 1956 1956 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம சொல்லியிருப்போம். ஃபைன். ஸோ நாளைக்கு காலையில் வந்து நம்ம 11 o'clock லாஸ்ட் இயர் குரூப் டியில் கேட்ட கொஸ்டினோட ரேபிட் ஃபயர் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம், அடுத்தது நம்ம வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி யாரை கொண்டு வர போகிறோம்னா, ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனவர் உண்மையாகவே. அடுத்தது நம்ம எல்லோடைய ஏஜ், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம எல்லோருடைய ஏஜும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ ரிட்டையர்டு சதர்ன் ரயில்வேல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் சூப்பரண்டன்ட் கிளர்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொண்டு வர போகிறோம். சீனியர் சூப்பரண்டன்ட் OS அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். சரிங்களா? அது என்றைக்கு டேட்டுன்னு தெரியல. சார் எப்போ ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவரை நம்ம கொண்டு வந்து கண்டிப்பாக உங்கள் முன்னாடி நம்ம நிறுத்துவோம். அவர்கிட்டருந்து ஒரு நியாயமான கேள்விகளை, அவர்கிட்ட நம்ம என்னென்ன கேள்விகளை கேட்கணுமோ அந்த கேள்விகளை நீங்கள் கேட்பீங்கன்னு நம்புகிறேன். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அவர்கிட்ட. அங்கே வந்து சயின்ஸுக்கு என்ன புக்கு படிக்கலாம், அரிகண்ட் ஓகேவா லூசன்ட் ஓகேவான்லாம் தயவு செஞ்சு அங்கே கேட்காதீங்க. எத்தனை வாட்டி தான் மக்களுக்கு சொல்கிறதுன்னு தெரில. அது எவ்வளோ வாட்டி சொன்னாலுமே எதுக்கு எந்த புக்கு படிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வந்துடுது. உங்கள் ஹஸ்பண்ட் கூட ரயிலில் ஒர்க் பண்ணுறாருங்களா? என்ன ஒர்க் பண்ணுறாருங்க? என்ன ஒர்க் பண்ணுறாரு? என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறாரு? எந்த இயர் போனார்? ஏன்னா கேட்குறதுன்னு ஒரு வழிமுறைகள்லாம் இருக்குது. வந்து ஏதாவது ஒன்று கேட்க வேண்டியது, சம்மந்தம் இல்லாத கேள்வி ஒன்று கேட்க வேண்டியது. அப்புறம் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்கள்ல, சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடணும்ல, அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் கேட்டு விட்டால் அவ்வளோதானே, திரும்ப அதே கொஸ்டின் கேட்குறது. இதெல்லாம் ரொம்ப சில்லியான விஷயம். முதல்ல நம்ம எல்லோரும் மனசில் ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். நம்மளாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல ஒர்க் பண்ண போகிற ஒரு எம்ப்ளாயி. ரயில்வேல குரூப் டியோ NTPCயோ ஏதோ ஒன்று, அந்த ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய தரத்தை நம்ம உயர்த்திக்கணும். சீப்பாக கேவலமாக நடந்துக்கக்கூடாது. அப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கணும் தான் இருப்பான். அவன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவனெலாம் தூக்கி போடாங்க. நெகட்டிவாக பேசுகிறவன் எப்போவுமே ஒரு குரூப் இருந்துக்கிட்டே இருப்பானுங்க. அவங்களாம் நான் பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கலேன், வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது.
ஸோ அவரோட அந்த ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நாம் வந்து அவருக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம அவருக்கு சொல்லணும். தட் மீன்ஸ் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவர் நம்மளுக்கு எல்லா விஷயம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம அதில் நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ஸோ எந்த விதத்துலையுமே தமிழ் மக்கள் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த தரம் தாழ்ந்துடாதீங்க, நெகட்டிவாக யோசிக்காதீங்க. நம்மளை சுற்றி 100 விஷயம் கெட்டதாக நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ரைட்டா? 2013 பேட்சிங்களா? ஓகே. ஸோ என்னோடய மெயில் ஐடி உங்களுக்கு தெரியும். என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து ஒரு மெயில் பண்ண சொல்லுங்கள். நம்ம வந்து சார்கிட்ட பேசுவோம். அவங்க ஃப்ரீயாக இருந்தாலும் நம்ம அவங்களையும் கொண்டு வருவோம். அதில் போய் என்ன இருக்குது? எல்லாரையும் கொண்டு வந்து மக்கள் நிறுத்தி மக்களுக்கு தேவையானதை செய்கிறது நம்ம வேலை. அதை நம்ம செய்வோம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? ஃபைன். நாளைக்கு காலையில் 11 o'clock வந்துடுங்க. கரெக்டாக 11க்கு வந்துடும். நம்ம குரூப் டிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோடைய ரேபிட் ஃபயர் நடக்கும். அதை அட்டன் பண்ணலாம். ரைட்? தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு செஷனில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.